சேர சோழ பாண்டியர்களாய் இந்த நாட்டை ஆண்டது மல்லர் இனம். கண்டிக்கின்றோம் கண்டிக்கின்றோம். தமிழக அரசே தமிழக அரசே தமிழக அரசே தமிழக அரசே தடுத்து நிறுத்து தடுத்து நிறுத்து தடுத்து நிறுத்து தடுத்து நிறுத்து ஜாதிய படுகொலைகளை ஜாதிய படுகொலைகளை தடுத்து நிறுத்து 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 நீதி வழங்கு நீதி வழங்கு நீதி வழங்கு நீதி வழங்கு மாஞ்சோலை தேயிலை தோட்ட மாஞ்சோலை தேயிலை தோட்ட மாஞ்சோலை தேயிலை தோட்ட மாஞ்சோலை தேயிலை தோட்ட தொழிலாளர்களுக்கு நீதி வழங்கு தொழிலாளர்களுக்கு நீதி வழங்கு தொழிலாளர்களுக்கு நீதி வழங்கு தொழிலாளர்களுக்கு நீதி வழங்கு நீதி வழங்கு நீதி வழங்கு நீதி வழங்கு நீதி வழங்கு. அடுத்ததாக தமிழர் விடுதலை கழகத்தின் நிறுவன தலைவர் அவர்களுக்கு தென்காசி மாவட்டம் ஏமன்பட்டியின் ஊர் தலைவர் அவர்கள் ஐயா கோடீஸ்வரன் அவர்கள் பொன்னாடை போற்றி கௌரவிக்கப்படுவார். அதனைத் தொடர்ந்து ஊர் துணைத் தலைவர் ஐயா ரத்னபாண்டி அவர்கள் பொன்னாடை போற்றி கௌரவிக்கப்படுவார். மேலும் தென்காசி மாவட்டம் தும்பமேடு கிராமத்தின் நாட்டாமை அண்ணன் இளைஞர்களின் எழுச்சி நாயகன் வேல்முருகன் அவர்கள் பொன்னாடை போற்றி கௌரவிக்கப்படுகிறார். அடுத்தபடியாக ஏமன்பட்டி இளைஞரணி தலைவர் அண்ணன் சின்ராஸ் அவர்கள் பொன்னாடை போற்றி கௌரவிக்கப்படுவார். அச்சம்பட்டியின் ஊர் நிர்வாகிகள் தலைவருக்கு பொன்னாடை போற்றப்படுகிறது. அச்சம்பட்டியின் ஊர் நிர்வாகிகள் மற்றும் இளைஞர்கள் சார்பாக தலைவருக்கு பொன்னாடை போற்றி கௌரவிக்கப்படுகிறார்கள். அடுத்தபடியாக தென்காசி மாவட்ட தெற்கு மாவட்ட செயலர் அருமை சகோதரர் கட்டபொம்மன் அவர்களுக்கு அச்சம்பட்டி இளைஞரணி சார்பாக பொன்னாடை போற்றப்படுகிறது. வடகரை அண்ணா நகர சார்பாக ஊர் பொதுமக்கள் சார்பாக தலைவருக்கு பொன்னாடை போற்றி கௌரவிக்கப்படுகிறது. அருமை சகோதரர் மேல இளஞ்சி கோகுல் அவர்கள் தலைவருக்கு பொன்னாடை போற்றி கௌரவிக்கப்படுகிறார். அடுத்தபடியாக தென்காசி மாவட்ட ஆத்துவெளியின் இளைஞரணி செயலாளர் அருமை சகோதரர் கனகராஜ் அவர்கள் பொன்னாடை போற்றப்படுகிறார். அன்பார்ந்த தேவேந்திர வேளாளர் சமூக சொந்தங்களை, ஆங்காங்கு இருக்கும் அனைத்து உறவுகளும் பொதிகை மாநகரிலே இங்கே எழுச்சியோடு நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற இந்த ஆர்ப்பாட்டத்திற்கு பெருந்திரளாக வருகை தந்திருக்கின்ற என் அருமை தொப்புள் கொடி உறவுகளே, இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்திற்கு தலைமை தாங்கி நடத்தி கொண்டிருக்கின்ற வழக்கறிஞர் சாமி அவர்களே, வரவேற்புரை நல்கிய தென்காசி ஒன்றிய செயலாளர் அன்பு தம்பி கண்டன உரை நிகழ்த்தி இந்த நிகழ்வை சிறப்பாக நடத்தி கொண்டிருக்கின்ற வடக்கு மாவட்ட செயலாளர் அன்பு சகோதரர் ஆத்துவலி சுரேஷ் பாண்டியன் அவர்களே, இந்த ஆர்ப்பாட்டத்தினை குறுகிய காலத்தில் மிக சிறப்பாக நடத்தி காட்டிய தெற்கு மாவட்ட செயலாளர் அன்பு சகோதரர் PPK கட்டபொம்மன் அவர்களே, தெற்கு மாவட்ட இளைஞரணி செயலாளர் அன்பு தம்பி SP சுரேஷ் அவர்களே,
நிகழ்விலே பங்கேற்று கண்டன உரையாற்றி அமர்ந்திருக்கின்ற தமிழர் விடுதலை கழகத்தினுடைய மாவட்ட ஒருங்கிணைப்பாளர், மாநில ஒருங்கிணைப்பாளர் அன்பு சகோதரர் திருச்சி சேகர் அவர்களே, மாநில துணை செயலாளர் அன்பு சகோதரர் மதுரை முத்துப்பாண்டி அவர்களே, மாநில சட்ட ஆலோசகர் அன்பு சகோதரர் பிரபுஜீவன் அவர்களே, தென்மண்டல தலைவர் அன்பு சகோதரர் பரியன் அவர்களே, தென்மண்டல செயலாளர் அன்பு தம்பி வெள்ளப்பாண்டியன் அவர்களே, நெல்லை மாநகர் மாவட்ட செயலாளர் அன்பு சகோதரர் வன்னை முருகன் அவர்களே, மாவட்ட தலைவர் அன்பு சகோதரர் சுபாஷ் அவர்களே, நெல்லை கிழக்கு மாவட்ட செயலாளர் அன்பு தம்பி மணிகண்டன் அவர்களே, தூத்துக்குடி மாவட்ட ஒருங்கிணைப்பாளர் அன்பு சகோதரர் உதயகுமார் அவர்களே, தூத்துக்குடி தெற்கு மாவட்ட செயலாளர் அன்பு சகோதரர் செம்பூர் ரமேஷ் அவர்களே, தூத்துக்குடி மத்திய மாவட்ட செயலாளர் அன்பு சகோதரர் புல்லாவளி ராஜேஷ் அவர்களே, மாவட்ட ஒருங்கிணைப்பாளர் அன்பு சகோதரர் புல்லாவளி பால்நாயகம் அவர்களே, இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்தினை இங்கே சிறப்பாக நடத்தி கொண்டிருக்கின்ற வடக்கு மாவட்ட ஒருங்கிணைப்பாளர் அன்பு சகோதரர் கார்த்திகேயன் அவர்களே, வடக்கு மாவட்ட இளைஞரணி செயலாளர் பிரதீபன் அவர்களே, தெற்கு மாவட்ட தலைவர் சே குமார் அவர்களே, வடக்கு மாவட்ட தலைவர் அன்பழகன் அவர்களே, மாவட்ட தொழிற்சங்க செயலாளர் ஐயப்பன் அவர்களே, தெற்கு மாவட்ட துணைத் தலைவர் செங்கை ராஜா அவர்களே, செங்கோட்டை ஒன்றிய செயலாளர் சுடைப்பாண்டன் அவர்களே, செங்கோட்டை ஒன்றிய இளைஞரணி செயலாளர் இசக்கித்துறை அவர்களே, செங்கோட்டை நகர செயலாளர் குட்டிப்பாண்டியன் அவர்களே, செங்கோட்டை ஒன்றிய தலைவர் சசிகுமார் அவர்களே, செங்கோட்டை ஒன்றிய துணை செயலாளர் சூர்யா அவர்களே, தென்காசி நகர செயலாளர் வசத் பாண்டியன் அவர்களே, தென்காசி ஒன்றிய இளைஞரணி செயலாளர் அண்ணாமலை அவர்களே, கடைநல்லூர் ஒன்றிய செயலாளர் மகேந்திரன் அவர்களே, கடைநல்லூர் ஒன்றிய இளைஞரணி தலைவர் சுரேஷ் அவர்களே, கடைநல்லூர் ஒன்றிய இளைஞரணி செயலாளர் பசுபதி காளி அவர்களே, குருவிகுளம் ஒன்றிய செயலாளர் கருத்த பாண்டியன் அவர்களே, செங்கோட்டை ஒன்றிய செயலாளர் சுடலை பாண்டியன் அவர்களே, கடைநல்லூர் நகர தலைவர் பசுபதி காளி அவர்களே, சங்கை நகர தலைவர் குமார் அவர்களே, சங்கை நகர செயலாளர் நரேஷ் பசுபதி அவர்களே, புளியங்குடி நகர செயலாளர் அசுபதி அவர்களே, வாசு ஒன்றிய தலைவர் ஆண்டபெருமாள் அவர்களே, வாசு ஒன்றிய செயலாளர் சூர்யா அவர்களே, மேல நீதிநிலர் ஒன்றிய செயலாளர் நிசாந்த் அவர்களே, வாசல் ஒன்றிய இளைஞரணி செயலாளர் சக்தி விநாயகம் அவர்களே, வாசிய ஒன்றிய இளைஞரணி தலைவர் ஜெயக்குமார் அவர்களே, வாசு ஒன்றிய ஒருங்கிணைப்பாளர் பொன்னி அவர்களே, வடகரை பேரூராட்சி செயலாளர் சிவம் அவர்களே, பண்பொழி பேரூராட்சி தலைவர் சுரேஷ் அவர்களே, விடுதலை கழகத்தினுடைய பொறுப்பாளர்களே, பெரியவர்களே, தாய்மார்களே, இளைஞர் பெருமக்களே, உங்கள் அத்தனை பேருக்கும் இந்த சமூகம் ஒடுக்குமுறைக்கு உள்ளாக்கப்பட்ட போதெல்லாம் இந்த சமூகத்திற்காக குரல் கொடுத்து இந்த சமூகம் தன்னுடைய வரலாற்றை இழந்து ஆதி திராவிடர்களாக, அரிசனங்களாக, தாழ்த்தப்பட்டவர்களாக இந்த தமிழ் சமூக மத்தியில் பரப்புரை செய்யப்பட்ட போது நீங்கள் எல்லாம் இந்த சமூகத்தினுடைய மூத்த குடி இது சேர சோழ பாண்டியர்களுடைய தலைமக்களாக இந்த மண்ணை ஆண்ட பூவேந்தர்களாக எல்லாம் தேவேந்திர குல வேளாளர்கள் என்று மாறுதொட்டி இந்த சமூகத்தினுடைய வரலாற்றை பொது சமூகத்திற்கு எடுத்துரைத்து இந்த சமூகத்திற்காகவே தன்னுயிர் நீத்த சமூக நீதி போராளி மாவீரன் பசுபதி பாண்டியன் அவர்களுடைய நினைவாக இயங்கிக் கொண்டிருக்கின்ற தமிழர் விடுதலை கழகத்தின் சார்பாக எனது முதற்கண் வணக்கத்தினை தெரிவித்துக் கொள்கிறேன். இதே திடலிலே தேவேந்திர குல வேளாளர் சமூகத்தினுடைய உட்பிரிவை எல்லாம் ஒன்றிணைத்து தேவேந்திர குல வேளாளர்கள் என்று அறிவிக்க வேண்டும் என்ற கோரிக்கைக்காக இங்கே குழுமி இருந்தோம்.
மீண்டும் இந்த சமூகத்தினுடைய முக்கியமான கோரிக்கைகளாக நாம் மீண்டும் இதையே திறக்க வேண்டும். 3 கோரிக்கையை வலியுறுத்தி தமிழர் விடுதலை கிளம்பி இந்த ஆர்ப்பாட்ட மாவட்டத்தில் தேவேந்திர குல வேளாளர் சமூக மக்கள் இறக்கமின்றி படுகொலை செய்யப்படுகிறார்கள். அந்த படுகொலைக்கு காரணமானவர்களை காவல்துறை கைது செய்யும் கூட மீண்டும் மீண்டும் தொடர்ச்சியாக இந்த சமூகத்தின் மீது வன்மம் கொண்டு மீண்டும் அதே முறையிலே தன்னுடைய செயல்பாடுகளை தொடர்ந்து வருகிறார்கள். இத்தகைய செயல்களை தமிழக அரசு தடுத்து நிறுத்திட வேண்டும் என்ற கோரிக்கையை வலியுறுத்தியும் 3-4 தலைமுறைகளாக திருநெல்வேலி மாவட்டத்திலே அம்பை அருகே உள்ள மாஞ்சோலை, காத்தாச்சி, ஊத்து போன்ற தேயிலை தோட்டங்களிலே இரவு பகல் பாராமல் வியர்வையை சிந்தி அட்டை பூச்சிகளுக்கிடையே மிகவும் பாடுபட்டு பிசிசி நிறுவனத்திற்கு மிகப்பெரிய பொருளாதாரத்தை சேகரித்து கொடுத்த இந்த மக்களை சட்டத்திற்கு புறமாக அந்த தோட்டங்களில் இருந்து வெளியேற்றுகிற அந்த நிறுவனத்தை கண்டித்தும் தென்காசி மாவட்டத்தில் மட்டுமல்ல தமிழகத்தில் இருக்கிற அனைத்து மாவட்டங்களிலும் கனிம வள கொள்ளை தொடர்ச்சியாக நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. அதை தமிழகத்தில் இருக்கிற ஆட்சியாளர்களும் காவல்துறையும் கை கட்டி வேடிக்கை பார்த்துக் கொண்டிருக்கின்றது. இந்த கனிம வள கொள்ளையையும் தடுத்து நிறுத்திட வேண்டும் என்ற கோரிக்கையை வலியுறுத்தி இந்த ஆர்ப்பாட்டத்தை இங்கே நடத்தி கொண்டிருக்கின்றோம். 1957 ஆண்டு ஒடுக்கப்பட்ட மக்கள் எங்கெல்லாம் பாதிக்கப்படுகிறார்களோ அங்கெல்லாம் சென்று அவர்களுக்காக குரல் கொடுத்து விளிம்புநிலை மக்களினுடைய விடுதலைக்காக பாடுபட்ட இமானுவேல் சேகருடைய படுகொலையை தொட்டு இன்று வரைக்கும் தென் மாவட்டத்தில் தேவேந்திர குல வேளாளர் சமூக மக்கள் மட்டுமல்ல மற்ற இன சகோதரர்களும் தொடர்ந்து சாதி வெறியர்களால் கூலி படைகளால் தொடர்ச்சியாக தாக்கப்பட்டு படுகொலைக்கு உள்ளாக்கப்படுகிறார். இந்த படுகொலை கண்டித்து இன்று நேற்றல்ல தொடர்ந்து தேவேந்திர குல வேளாளர் சமூக தலைவர்களும் சமூக செயல்பாட்டாளர்களும் தொடர்ச்சியாக போராடி கொண்டு வருகிறார்கள். ஆனால் இந்த படுகொலை என்பது நின்றபாடு இல்லை. தொடர்ச்சியாக குறிவைத்து தேவேந்திர குல வேளாளர் சமூக இளைஞர்களை படுகொலை செய்து வருகிறார்கள். காவல்துறை அவர்களை கைது செய்து அந்த படுகொலை செய்தவர்களினுடைய குற்றவாளிகளை அந்த வழக்குகளை குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்து அந்த வழக்கை நடத்தி அவர்களுக்கு தண்டனை பெற்று தந்திருந்தால் இதை போன்ற படுகொலைகள் தொடர்ந்து இருக்காது. ஆனால் அந்த குற்றவாளிகள் சுலபமாக பிணையிலே வெளியே வருகிறார்கள். மீண்டும் இதுபோல தொடர்ச்சியாக படுகொலை செய்கிறார்கள். கடந்த 5 ஆண்டுகளாக நெல்லை மற்றும் தென் மாவட்டங்களிலே 250க்கும் மேற்பட்ட பட்டியல் வகுப்பை சார்ந்த இளைஞர்கள் படுகொலை செய்யப்பட்டிருக்கிறார்கள். ஒரு மாதத்திற்கு 10 பேர் என்ற விதமாக தொடர்ச்சியாக இந்த சமூகத்தில் உள்ள இளைஞர்களை குறிவைத்து படுகொலை செய்கிறார்கள். கடந்த 3 மாதத்திற்கு முன்பாக மதுரையை சார்ந்த அன்பு தம்பி ராமர் பாண்டியன் அவர்கள் கரூரிலே அவருடைய வழக்கு சம்பந்தமாக ஆஜராகிவிட்டு வருகிற பொழுது வருகிற வழியிலே வழிமறித்து அவர்களை மிக கொடூரமாக படுகொலை செய்யப்படுகிறார்கள். அதில் ஈடுபட்டிருந்த குற்றவாளிகள்
சிறைச்சாலையில் உள்ளிருந்து இந்த கொலையை இயக்கி மிக சாதுரியமாக காவல்துறையிடம் தப்பிக்கிற வேலையை அவர் செய்து கொண்டிருக்கின்றார்கள். ஒன்று இரண்டு பேர் அல்ல, 20க்கும் மேற்பட்ட சதிகார கும்பல் கூடிப்படனே இந்த கொலையை செய்திருக்கிறார்கள். அது போலவே கடந்த ஒரு வாரத்துக்கு முன்பாக அன்பு தம்பி இளைஞர்களினுடைய வழிகாட்டியாக இருந்து அனைத்து கிராமங்களுக்கும் சென்று இளைஞர்களை கல்வியிலே சிறந்து விளங்க வேண்டும், பொருளாதாரத்திலே மேம்படுத்த வேண்டும் என்று இளைஞர்களுக்கு அறிவுரை கூறிய அன்பு தம்பி அவர்கள் படுகொலை செய்யப்பட்டிருக்கிறார். அந்த படுகொலை செய்யப்பட்ட அந்த தம்பிக்கும் அதை கொலை செய்த குற்றவாளிகளுக்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது. தீபக் பாண்டியன் அந்த குற்றவாளிகளுக்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது. அவருடைய உறவினர்களுடைய கொலை வழக்கிலோ அல்லது அவர்கள் சமூகம் சார்ந்த எந்த கொலை வழக்கிலுமே தம்பி தீபக் ராஜா அவர்களுக்கு எந்தவித சம்பந்தமும் கிடையாது. ஆனா தீபக் ராஜாவை குறிவைத்து இந்த குற்றவாளிகள் கொலை செய்திருக்கிறார் என்றால் அவர்கள் பின்புறத்தில் இருந்து இந்த கொலையை செய்வதற்காக தூண்டிய நபர்கள் யார்? இன்று 16 நபர்கள் அவருடைய வழக்கிலே குற்றவாளியாக சேர்க்கப்பட்டிருக்கிறார்கள். ஆனால் உண்மையாக இந்த கொலையை செய்தவர் யார், எதற்காக இந்த கொலை நடந்தது என்பதை இன்னும் புரியாத புதிராக இருக்கிறது. விசாரணையில் இந்த குற்றவாளிகள் தீபக் ராஜாவை சமீபத்தில் நடந்த வடிவேலு முருகன் கொலைக்கு பதிலுக்கு பதிலாக இந்த கொலையை செய்தோம் என்று வாக்குமூலம் அளித்திருக்கிறார். ஆனால் வடிவேலவன் கொலைக்கும் தம்பி தீபக் ராஜாவுக்கும் என்ன சம்பந்தம் இருக்கிறது? வேண்டுமென்றே அன்பு தம்பி அவர்களை கொலை செய்ய வேண்டும் என்று நோக்கத்தோடு அவர்கள் கொலை செய்திருக்கிறார்கள். இந்த சமூகத்திலே தேவேந்திரகுல வேளாளர் சமூகத்திலே வளர்ந்து வருகிற இளைஞர்களை குறிவைத்து அவர்கள் இதே போல தாக்குதலை நடத்துகிறார். தேவேந்திரகுல வேளாளர் சமூகம் அரசியல் அதிகாரத்தை பெற முடியாத சூழ்நிலையிலே தத்தளித்துக் கொண்டிருக்கின்றது. திராவிட கட்சிகள் தேவேந்திரகுல வேளாளர் சமூகத்திற்கு எந்த விதமான ஒரு அரசியல் அதிகாரத்தை கொடுத்ததாக இதுவரை சரித்திரத்திலே இல்லை. ஆட்சி அதிகாரத்திலே மைனாரிட்டி சமூகம் என்று சொல்லப்படுகிற சமூகத்திற்கெல்லாம் நல்ல துறையிலே அமைச்சர்களே இடம் கொடுத்திருக்கிறார்கள். ஆனால் மிக பெரும்பான்மையாக தென் மாவட்டத்தில் இருக்கிற தேவேந்திரகுல வேளாளர் சமூகத்திற்கு ஆயுத நலத்துறை தவிர எந்த ஒரு அமைச்சரிடம் அவர்கள் கொடுக்கவில்லை. இந்திய ஆட்சி பணியிலே உயர் பொறுப்பில் இருக்கிற அதிகாரிகளுக்கு மிக உயரிய பொறுப்புகளை இதுவரையிலும் இந்த திராவிட கட்சிகள் ஆண்ட கட்சிகளும் சரி, ஆண்டுவிட்டு சென்ற கட்சிகளும் இதுவரைக்கும் அவர்களுக்கான பிரதிநிதித்துவத்தை, தேவேந்திரகுல வேளாளர் சமூகத்திற்கான பிரதிநிதித்துவத்தை இதுவரை கொடுக்கவில்லை. இந்த சூழ்நிலையிலே இதை போன்ற படுகொலை என்பது இந்த சமூகத்தை பின்னோக்கி கொண்டு செல்லுகிற ஒரு வேலையாக இவர்கள் செய்து கொண்டிருக்கின்றார்கள். இந்த விஞ்ஞான காலத்திலும் சாதியின்பால் படுகொலையை செய்கிறார்கள் என்றால் சமூகத்தின் மீது அவர்கள் கொண்டிருக்கின்ற வன்மத்தை நாம் தெளிவாக தெரிந்து கொள்ள வேண்டும். தற்போது தேவேந்திரகுல வேளாளர் சமூக தலைவர்கள் எந்த சமூகத்தையோ மாட்டு சமூகத்தை இழிவாகவோ அல்லது வன்மத்தோடோ இவரை பேசியது கிடையாது. அதுபோல மாட்டு சமூகத்தில் இருக்கிற தலைவர்களும் கூட இதே போல வன்மத்தை அவர்கள் கொட்டி தீர்த்தது கிடையாது. ஆனால் சில தலைவர்கள் சாதிய வன்மத்தை தூண்டும் வகையிலும் இந்த இளைஞர்களை சண்டையிட்டு ஒரு சாதி கலவரத்தை ஏற்படுத்த வேண்டும் என்ற நோக்கத்தோடு அவர்கள் இதை செய்து கொண்டிருக்கின்றார்கள். ஆக காவல்துறை என்பது தொடர்ச்சியாக நடைபெற்று இருந்த கொலையை தடுத்து நிறுத்த வேண்டும் என்றால் எத்தனையோ புலனாய்வுத்துறையை காவல்துறை இதை போன்ற கொலைகளை தடுப்பதற்காக செய்திருக்கிறார்கள். ஆனால் இதுவரைக்கும் எந்த விதமான முன்னேற்றம் இருந்தபாடில்லை. ஆகவே காவல்துறை இதுல அவரை கண்காணித்து ஒரு சிறப்பு புலனாய்வு துறையை இதை போன்ற சாதி வெறியர்களால் படுகொலை செய்யப்படுகிற இந்த நிகழ்வை தடுத்து நிறுத்திட வேண்டும் என்று இந்த ஆர்ப்பாட்டத்தின் வாயிலாக இந்த அரசுக்கு
தெரிவித்துக் கொள்கிறோம். 1999ஆம் ஆண்டு சாதி கலவரங்கள் தமிழ்நாடு முழுவதும் இருந்த பொழுது எதற்காக இந்த சாதி கலவரங்கள் நடைபெறுகிறது, இதை தடுப்பதற்கு வழி என்ற வகையிலே அன்று ரத்னவேல் கமிஷன் ஒன்று அப்போது இருந்த ஆட்சியாளர்களால் அந்த கமிஷன் அமைக்கப்பட்டது. அந்த கமிஷன் என்னவென்றால், இந்த சமூக இளைஞர்கள் தென் மாவட்டத்திலே தொழில் வளம் இல்லாத ஒரு காரணத்தால் இது போன்ற கலவரங்கள் நடைபெறுகிறது. ஆகவே தொழில் வளத்தை ஏற்படுத்தி கொடுக்க வேண்டும் என்று நாங்குநேரில் ஒரு தொழில் பூங்கா, கங்கை கொண்டானில் ஒரு தொழில் பூங்கா என்பது அமைக்கப்பட்டது. ஆனால் நாங்குநேரியிலே தொடங்கப்பட்ட அந்த தொழில் பூங்கா என்பது கிடப்பிலே போடப்பட்டது. கங்கை கொண்டானிலே அங்கே அமைக்கப்பட்ட அந்த தொழில் பூங்காவிலே வட மாநிலங்களுக்கு வேலை வாய்ப்பை கொடுக்கிறார்களே தவிர அங்கே இருக்கிற மண்ணின் மைந்தர்களுக்கு அருகிலே இருக்கிற கங்கை கொண்டான், துறையூர் அது போன்ற பகுதியில் இருக்கிற இந்த மண்ணின் மைந்தர்களுக்கு அந்த இடங்களிலே எந்த சாதியாக இருந்தாலும் சரி, அது தேவேந்திராக இருந்தாலும் சரி, தேவராக இருந்தாலும் சரி, நாடாளாக இருந்தாலும் சரி, இந்த மண்ணின் மக்களுக்கு அங்கே வேலை வாய்ப்பு கொடுக்காத ஒரு காரணத்தால் தான் இதை போன்ற சாதிய கலவரங்கள் தொடர்ச்சியாக அங்கே நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. இதையெல்லாம் காவல்துறை கண்காணித்து இந்த தென் மாவட்டத்தில் இருக்கிற இளைஞர்களை நல்வழிப்படுத்துகிற வேலையிலே அவர்களுக்கான வேலை வாய்ப்பை பெற்றுக் கொடுக்க வேண்டும் என்று இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கிறேன். தொடர்ச்சியாக தென் மாவட்டத்தில் இது போன்ற சாதி ரீதியான படுகொலைகள் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. காவல்துறை இதன் மீது அக்கறை கொண்டு சீரிய முறையிலே இதை தடுத்து நிறுத்திட வேண்டும். மேலும் தீபக் ராஜா அவர்களுடைய கொலை வழக்கினுடைய குற்றவாளிகள் அனைவரையும் குண்ட தடுப்பு சட்டத்திலே அவர்களை சிறையிலே அடைக்க வேண்டும். மேலும் அவர் மீது அந்த வழக்கில் உள்ள குற்றவாளிகளை பிணையிலே விடாமல் அவர்களுக்கு உச்சபட்ச தண்டனையாக அவர்களுக்கு தண்டனை பெற்றுத்தர வேண்டும் என்று இந்த ஆர்ப்பாட்டத்தின் வாயிலாக தெரிவித்துக் கொள்கிறோம். மேலும் மாஞ்சோலையிலே திருநெல்வேலி மாவட்டத்திலே அம்பாசமுத்திரம் அருகிலே இருக்கிற மாஞ்சோலையிலே 5 இடங்கள், அதாவது மாஞ்சோலை, காக்காட்சி, குதிரை வெட்டி, ஊத்து என்று 5 தோட்டங்கள் இருக்கிறது. அந்த தோட்டங்களிலே இன்று நேற்றல்ல 5 தலைமுறைகளாக இந்த பகுதியில் இருக்கிற தென்காசி, திருநெல்வேலி, தூத்துக்குடி மாவட்டத்தில் இருக்கிற தொழிலாளர்கள் அங்கே வரவழைக்கப்பட்டு ஒரு 100 ஆண்டுகளுக்கு முன்பாக அந்த மாஞ்சோலை தேட்ட தோட்டங்கள் அங்கே உருவாக்கப்பட்டது. பாம்பே பர்மா கார்ப்பரேஷன் லிமிடெட் என்ற அந்த கம்பெனி என்பது தொழிலாளர்களை அங்கே கொத்தடிமையாக வைத்து ஒரு 95 ஆண்டுகள் அங்கே அந்த பகுதியில் வேலை பார்த்தவர்களை சட்டத்திற்கு புறம்பாக அவர்களுக்கு எந்த விதமான வாழ்வாதாரத்தையும் ஏற்படுத்தி கொடுக்காமல் அந்த பகுதியில் இருந்து அப்புறப்படுத்துகிற வேலையை தொடர்ந்து செய்து வருகிறது. மாஞ்சோலை என்பது தேவேந்திர உள்ள வேளாளர் சமூக மக்கள் மிகுதியாக அங்கே தொழிலாளர்களாக இருக்கிறார்கள். அவருடைய முன்னோர்களுடைய கல்லறை அங்கே இருக்கிறது. அவர்கள் படித்த பள்ளிக்கூடங்கள், அங்கே தபால் நிலையங்கள் போன்ற நிறுவனங்கள் அங்கே இருக்கிறது. அதையெல்லாம் விட்டுவிட்டு அவர்களை சமூகத்திற்கு அழைத்து அவர்களை அப்புறப்படுத்த வேண்டும் என்று எண்ணிக்கொண்டிருக்கின்றார்கள். அவர்கள் அந்த தேயிலை பறிக்கிற தொழிலை தவிர அவர்களுக்கு எந்த விதமான தொழிலும் தெரியாது. அவர்களை ஒரு அகதிகளை போல அவர்களை அப்புறப்படுத்த வேண்டும் என்று இந்த நிர்வாகம் என்பது திட்டமிட்டுக் கொண்டிருக்கின்றது. தமிழக அரசு அந்த தேயிலை தோட்டங்களை காண்டி என்று சொல்லப்படுகிற தமிழ்நாடு தேயிலை தோட்ட கழகமே எடுத்து நடத்தி அவர்களுக்கான வாழ்வுரிமைகளை அங்கே பாதுகாக்கப்பட வேண்டும். எஸ்டேட்டுக்கான பாதுகாவலராக இருந்து கொண்டிருக்கின்றார்கள். அந்த தேயிலை தோட்டங்களிலே இதுவரை எந்த மரமும் வெட்டியதாக சரித்திரம் கிடையாது. அங்கே எந்த விதமான களவுகளும் அங்கே நடந்தது கிடையாது. அந்த பகுதியை அவர்கள் தூய்மையாக
வைத்திருக்கிறார்கள். மற்ற டீ எஸ்டேட்டுகள் போல் அல்ல மாஞ்சோலை டீ எஸ்டேட் தொழிலாளர்கள். அவர்கள் அந்த எஸ்டேட்டை தங்களுடைய பூர்வீக இடமாக வைத்து அதில் வேலை செய்து கொண்டிருக்கின்றார்கள். அந்த தொழிலாளர்களை அங்கிருந்து அப்புறப்படுத்துகிற வேலையை இந்த தனியார் நிறுவனம் எதற்காக செய்து கொண்டிருக்கிறது என்று தெரியவில்லை. அந்த தூய்மையான பகுதியை, அந்த எஸ்டேட்டை வேறு கார்ப்பரேட் நிறுவனத்திற்கு ஆக்சிஜன் எடுப்பதற்காக அவர்கள் அதை இந்த தொழிலாளர்களை அப்புறப்படுத்துகிறார்கள் என்ற செய்தியை சொல்லிக் கொண்டிருக்கின்றார்கள். அப்படி இருக்கிற பட்சத்தில் மாஞ்சோலை எஸ்டேட்டில் இருக்கிற தொழிலாளர்களை அப்புறப்படுத்தினால் மிகப்பெரிய போராட்டத்தை தேவேந்திரகுல வேளாளர் சமூகம் முன்னெடுக்கும் என்பதை இந்த ஆர்ப்பாட்டத்தின் வாயிலாக தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டிருக்கிறேன். அதுபோல தென்காசியில கனிம வளங்கள் தொடர்ச்சியாக சுரண்டப்பட்டு வருகிறது. 10 பைதாக்களை கொண்ட கனரக வாகனங்களை கொண்டு தினமும் 1000 கணக்கான லோடுகளை இங்கிருந்து கேரளாவுக்கு கடத்தி கொண்டிருக்கின்றார்கள். குவாரிகள் 20க்கும் மேற்பட்ட குவாரிகள் தென்காசியை சுற்றி சட்டத்திற்கு புறம்பாடி அவர்கள் அந்த எம்சாண்ட் என்கிற அந்த மணலை இங்கிருந்து கேரளாவுக்கு கடத்தி கொண்டிருக்கின்றார்கள். கேரளாவிலே அங்கே எந்தவித கனிம வளங்களையும் எடுக்கக்கூடாது என்று சட்டம் இருக்கிறது. கனிம வளங்களை பாதுகாத்துக் கொண்டிருக்கின்றார்கள். ஆனால் தமிழ்நாட்டிலே இங்கே நமது கனிம வளங்களை புள்ளால் திருடி பாலைவனமாக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையை தமிழக அரசு உருவாக்கி கொண்டிருக்கின்றது. தூத்துக்குடி மாவட்டங்கள் எல்லாம் அங்கே மாசு கட்டுப்பாட்டோடு கூடிய மாவட்டமாக அங்கே உருவெடுத்து வருகிறது. தற்போது ஸ்டெர்லைட் அங்கே மூடப்பட்ட காரணத்தினாலே மக்கள் கொஞ்சம் நிம்மதி பெருமூச்சு விட்டு இருக்கிறார்கள். அங்கே கேரளாக்காரன் என்ன செய்றான்? அவனுடைய நிலங்களை, அவனுடைய வளங்களை பாதுகாத்துட்டு இருக்கிறான். ஆனா தமிழ்நாட்டில் தான் நம்மளை பாலாக்குற வேலைகளாக பெரிய மக்களை பாதிக்கிற கொடூரமான நிகழ்வுகளை இங்கே அவங்க பரிசோதனை செஞ்சுட்டு இருக்காங்க. இந்த தமிழ் மக்களை ஆள்வதற்கு ஒரு தமிழர் இல்லாத சூழ்நிலையிலே தமிழர்களுடைய வளங்களை எல்லாம் கொள்ளையடித்து ஆந்திராக்காரனும் கர்நாடகாரனும் இங்க இருந்து கேரளாக்காரனும் இங்க இருந்து கொள்ளை வச்சுட்டு போறான். இதை போன்ற கனிம வள திருட்டை தமிழக அரசு உடனடியாக தடுத்து நிறுத்த வேண்டும். மக்கள் இங்கே இருக்கிற கனிம வளங்களை பாதுகாக்க வேண்டும் என்று இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த 3 கோரிக்கைகளையும் தமிழக அரசு உடனடியாக நிறைவேற்றி தர வேண்டும். இந்த கோரிக்கைகளை என்பது மக்களுடைய நியாயமான கோரிக்கை. இதை நிறைவேற்றி தர வேண்டும் என்று தமிழர் விடுதலை கழகத்தினுடைய இந்த ஆர்ப்பாட்டத்தின் வாயிலாக தெரிவித்துக் கொண்டு இவ்வளவு நேரம் பொறுமை காத்து இந்த ஆர்ப்பாட்டத்தை வெற்றி பெற செய்த அன்பு சொந்தங்கள் அனைவருக்கும் நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். இந்த போராட்டத்தை கோரிக்கைகளை நிறைவேற்று, நிறைவேற்ற முடியாவிட்டால் ஆட்சியை விட்டு வெளியேறு, ஆட்சியை விட்டு வெளியேறு. கண்டிக்கின்றோம் தமிழர் விடுதலை காலம், உண்மையாக விடமாட்டோம். கோரிக்கைகள் நிறைவேறுவாரை விடமாட்டோம். போராட்டம் இது போராட்டம், நீதிக்கான போராட்டம், நியாயத்திற்கான போராட்டம், வென்று காட்டும் நிச்சயம், வெல்லட்டும் தமிழர் விடுதலை காலம், நடத்துகின்ற போராட்டங்கள் வெல்லட்டும் சிறக்கட்டும். இந்த ஆர்ப்பாட்டத்தில் பங்கெடுத்த அனைவருக்கும் நன்றி கூறி நன்றி உரை ஆற்ற வருமாறு
தமிழர் விடுதலை களத்தினுடைய பொறுப்பாளர் கார்த்திகேயன் அவர்களை நன்றி உரை ஆற்ற வருமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். தும்பமேடு ஊர் நாட்டாமை வேல்முருகன் அவர்கள் பொன்னாடை போர்த்தி கௌரவப்படுத்துகிறார். மேகப்பாவூர் இளைஞரணி சார்பாக ஊர் நாட்டாமை தலைவர் அவர்களை பொன்னாடை போர்த்தி கௌரவப்படுத்துகிறார். இல்லக்கவுண்டன்பட்டி மனோஜ் அவர்கள் தலைவர் அவர்களுக்கு பொன்னாடை போர்த்தி கௌரவிக்கிறார்.